வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல நல்ல ஒரு காரசாரமான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா அத செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீன் குழம்பு சூடான சாதத்தில போட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், ஒரு 6, 7 பல் பூண்ட வந்து 2, 2ஆ ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா ஒரு 15 சின்ன வெங்காயத்த பொடியா வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த அந்த மசாலா தூள்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்ல ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். கருகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1 நிமிஷமாக நல்லா அந்த எண்ணெயிலேயே பெரட்டி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து வதக்கிக்க போகிறேன். அப்படி வதக்கணும்னா பொடியெல்லாம் கருகாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததாக புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி இருக்குது. இதை நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி கரைசலை நம்ம வடிகட்டி இப்போ சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ புளி சேர்க்குறேன். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கப் போல் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு புளி கரைசலோட பச்சை வாசனைலாம் போய் மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்துடுச்சு. குழம்பும் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் திக்காயிருக்கு. உங்களுக்கு இவ்வளோ தண்ணியாக வேணாம், இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்குற தண்ணியோட அளவை முன்னாடியே குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படின்னு பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் துண்டுகளெல்லாம் ஒன்றா நம்ம குழம்புல சேர்த்துடலாம். மீன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா குழம்புல முங்குற மாதிரி லேசாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். ரொம்ப கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மீன்லாம் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். முள்ளெல்லாம் குழம்புல அப்படியே மிக்ஸ் ஆயிரும். அதுக்காக தான். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம கடைசியில் ஸ்டவ்வை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடைசியில் சேர்க்குற நல்லெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். அந்த மாதிரி சேர்த்தோம்னா அந்த எண்ணெய் வாசனையோட அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீனுமே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போது மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமான மெத்தடில் செஞ்ச ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் உடனே சாப்பிடாம ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான மீன் குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.